ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ ஓம் கம் மகாகணபதி சத்குருவே நமக. ஓம் சிவ சுப்பிரமணிய சத்குருவே நமக. ஓம் ஆதித்ய சத்குருவே நமக. ஓம் நமோ நாராயண சத்குருவே நமக. ஓம் ஸ்ரீ பகவதே ஆதிசக்தி வாழை பரமேஸ்வரி தாயே சத்குருதாயே நமக. ஓம் ஸ்ரீ ஆதி அருணாச்சலேஸ்வர ஜோதிஸ்வரூப சத்குரவே நமக. ஓம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சத்குரவே நமக. ஓம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி அன்னை சத்குருதாயே நமக. குருவே சர்வலோகானாம். அனைத்து குருமார்களையும் வணங்கி ஸ்ரீ மகா மூல கணபதியான ஸ்ரீ மகா கணபதி சத்குருநாதரை வணங்கி, ஸ்ரீ ஆதிசக்தி வாழை சத்குரு தாயை வணங்கி, ஸ்ரீ ஜோதிஸ்வரூப சத்குருவை வணங்கி, எல்லாம் அல்ல அந்த ஆதி அருணாச்சல ஜோதிஸ்வரூப சத்குருவை வணங்கி, எனது குருநாதரான சனத் சத்குருவை வணங்கி, இந்த பதிவனில் சனிப்பெயர்ச்சி பதிவனில் நாம் இன்று சனிப்பெயர்ச்சி வரிசையில் பார்க்க இருக்கும் ராசியின் பெயர் கன்னி ராசி ஆகும். கன்னி ராசிக்கான சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சிகளை பற்றி இந்த பதிவில் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்ப்போம். இதுவரை அதாவது கன்னிராசி அன்பர்களே, ஐந்தில் வந்த சனி பகவான் இப்போ அற்புதமான பலன்களை உங்களுக்கு இனிதே கொடுக்கப் போகின்றார். இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தம சனியாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் 26/12/2020 அன்று 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்வார்கள். உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் ஆவார். அவர் தனது சொந்த வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சொந்த வீட்டில் அவர் சஞ்சரிப்பதால் இந்த நேரத்தில் இனிய பலன்கள் ஏராளமாக உங்களை வந்து அடையும் பொற்காலமாக உள்ளது. தொழில் வளமும் இக்காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும். வருமான உயர்வும் கிடைக்கும். இதுவரை நீங்கள் உங்கள் காரியங்கள் அனைத்தும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் இக்காலகட்டத்தில் தடையின்றி முன்னேறும் காலமாக அமையப் போகிறது. உடல் நலம் சீராகவும் உற்சாகத்துடனும் இக்காலகட்டங்களில் பார்க்கப் போகிறீர்கள். மகர ராசியில் ஏற்கனவே நீச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கிறார். அவரது பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே குடும்பத்தில் சந்தோஷ வாய்ப்புகளை அதிகம் சந்திக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலம் அமையப் போகிறது. அவரோடு குரு பகவான் இணைந்து, சனி பகவானோடு குரு பகவான் இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுகிறார். அந்த அமைப்பில் உருவாகுவதால் ஆச்சரியப்பட்டதை வகையில் உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்கள் பல மாற்றங்களும் ஏற்பட போகிறது இக்காலகட்டங்களில். அதற்கு அடுத்தபடியாக சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு அமையப் போகிறது. அதாவது டிசம்பர் 26ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரப்போகிற காலமாக உள்ளது. இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்றன்பின் ஒன்றாக சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் காலமாக இந்த காலம் அமைகிறது.
உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற அன்பர்கள் இக்காலகட்டங்களில் பிரியமுடன் உங்களுடன் இணையும் காலமாக வந்து சேரப்போகிறது. செய்யும் தொழிலில் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றமே உங்களுக்கு காணப்போகிறது. புதிய கூட்டாளிகள் வந்து உங்களுடன் இணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக செயல்படுவார்கள். பிள்ளைகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ளும் காலமாக இந்த காலம் உள்ளது. அவர்களின் கல்வி முன்னேற்றமும் கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பும் சிறப்பாக அமைகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவியும் சம்பள உயர்வும் இக்காலகட்டங்களில் கிடைக்க நிறைய பொன்னான காலமாக இருக்கிறது. நாம் அதற்கு அடுத்தபடியாக சனியின் பார்வை பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது 2, 7, 11 ஆகிய இடங்களை பார்க்க போகின்றார். அதாவது 2 என்பது குடும்பஸ்தானம், 7 என்பது சமுதாயஸ்தானம் அல்லது களத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள். 11ஆம் இடம் என்பது உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்வார்கள். அதாவது வாக்கு, தனம், குடும்பம். அதாவது 2ஆம் இடம் என்பது தனம், 2ஆம் இடம் என்பது வாக்கு, தனம் ஆகியவை சொல்லும் இடமாக உள்ளது. அதற்கடுத்தபடியாக 7ஆம் இடம் குடும்பம் மற்றும் களத்திர ஸ்தானமாக உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக லாபஸ்தானம், அதாவது நாம் செய்யும் தொழிலில் லாபம் என்று 11ஆம் இடமாக அந்த 2, 7, 11 ஆகிய இடங்களை சனி பகவான் பார்வை இக்காலகட்டங்களில் உங்களுக்கு பார்க்கப்படுவதால் உங்களுடைய அதாவது வாக்கு, தனம், குடும்பம், களத்திரம், வெளிநாட்டு முயற்சிகள், இளைய சகோதரம், பொருளாதாரம், மாமன், மைத்துனர் வழி ஒத்துழைப்பு, சேமிப்பு, கௌரவ பதவியும் போன்றவற்றை பற்றி எடுத்துரைக்கும் இடங்களில் சனி பகவான் பார்வை பதிவதால் அந்த ஆதிபத்தியங்களில் எல்லா மாற்றங்களும் ஏற்றம் வந்தே உங்களை சென்றடையும். 2ஆம் இடத்தில் சனி பகவான் பார்ப்பதால் பணப்புழக்கங்கள் நன்றாகவே இருக்கும். அதிகார பலமும் பெற்றவர்களாக நட்பாகி அவர்கள் மூலம் சில காரியங்களையும் நீங்கள் நடத்தி முடிக்கும் அனுகூலம் பெறுவீர்கள். குடும்பத்தில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இக்காலகட்டங்களில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது. சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் தம்பதியர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று நல்ல சுகமுக தீர்வு அமையப் போகிறது. கல்யாண முயற்சியில் இருந்த தடைகள் அகன்று பெண் குழந்தைகளின் மேற்படிப்புக்கு, சுப சடங்கு செலவுகளுக்கு, படித்து முடித்தவர்களுக்கு பட்ட மேற்படிப்பு, வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் போன்றவற்றை காலகட்டத்தில் அதிகமாகவே உங்களுக்கு கைகூடப் போகிறது. சனியின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் தொழிலில் இதுவரை இருந்த இழப்புகளை ஈடுகட்டும் விதத்தில் வியாபாரத்தில் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் காலமாக இந்த காலம் உள்ளது. பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்க்கும் காலமாக இக்காலம் அமையப் போகிறது. வெளிநாடுகள் செல்லும் முயற்சியிலும் ஆர்வம் காட்டுபவர்களுக்கு வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றிகரமாக அமையப்போகும் காலமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கும் சனியின் பாதச்சார பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். 27/12/2020 முதல் 27/12/2021 வரை சூரியன் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது விரயங்கள்
அதிகரிக்க வாய்ப்புகள் காணப்படும். வீடு மாற்றங்களும் வீடு மாறும் இடமாற்றங்களும் உருவாகும் காலமாக உள்ளது. இடமாற்றமும் இயல்பாகவே வந்து சேரும். உங்களை அறியாமலேயே நீங்கள் இருக்கும் வீட்டை விட்டு மாற்றி புதிய இடத்திற்கு செல்லும் வாய்ப்புகள் உருவாகும் காலமாக இந்த காலம் உள்ளது. வியாபாரத்தில் முன்னேற்றம் கருதி புதிய இடத்தில் கடன் வாங்கும் முயற்சி செய்வீர்கள். உடல் நலன்களில் சிறு சிறு தொல்லைகள் உருவாகும். அசையா சொத்துக்களை வாங்குவதில் ஆர்வம் காட்ட இக்காலம் பொன்னான காலமாக உள்ளது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகள் நல்ல மதிப்பை பெற அதிகமாக இக்காலம் உங்களுக்கு அமையப் போகிறது. உழைக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகும் காலமாக உள்ளது. தங்கள் முன்னேற்றத்தை சக பணியாளர்களிடம் சொல்லுவதால், அதாவது உங்களுடைய முன்னேற்றங்களில் உங்களுடன் வேலை செய்யும் அன்பர்களிடம் சொல்வதால் சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் உள்ளது. இந்த விஷயங்களை நீங்கள் உங்களுடைய வேலை செய்யும் அன்பர்களிடம் சொல்லாமல் மனதில் வைத்துக்கொள்வது மிக மிக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல காலமாக அமையும். அதற்கு அடுத்தபடியாக 28/12/2021 முதல் 26/1/2023 வரை சந்திரசாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார நிலை உயர்ந்த நிலைக்கு செல்லும் வாய்ப்புகள் இக்காலகட்டங்கள் அமையப் போகிறது. தொழிலில் லாபம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கப் போகிறது. சந்திரன் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக இருப்பதால் இக்காலத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பே இல்லை. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்கள் மீது சுமத்திய குற்றங்களிலிருந்து விடுபட்டு மீண்டும் பணிக்கு செல்லும் காலமாக அமைகிறது. உயர் அதிகாரிகளின் பழக்க வழக்கத்தால் சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய காலமாக அமைகிறது. புதிய வேலைக்கு சேர வாய்ப்புகள் இக்காலகட்டத்தில் அதிகமாக காணப்படுகிறது. ஒரு சிலர் சுயமான தொழில் நடத்தினால் சுயதொழில் செய்பவர்களுக்கு இக்காலகட்டங்கள் பொன்னான காலமாக அமையப் போகிறது. குடும்பத்துக்கு தேவையான பொருள்களையும் பொருளாதாரம் கிடைக்கும் காலமாகவே இந்த காலம் கன்னிராசி அன்பர்களுக்கு பொன்னான காலமாக உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக லாபஸ்தானம் உங்களுக்கு பலம் பெறுவதால் புதிய நண்பர்களும் கூட்டாளிகளும் உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் பொன்னான காலமாக உள்ளது. இது அனைத்தும் சந்திரசாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது கொடுக்கும் நற்பலன்கள் ஆகும். 27/1/2023 முதல் 19/12/2023 வரை செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. விழிப்புணர்வோடு இருப்பது காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மையை பயக்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதி ஆவார். எனவே முன்னேற்றத்தில் சிறு சிறு சறுக்கல்கள் வர வாய்ப்புகள் உள்ளது. உடன் பிறந்தவர்களின் ஒற்றுமை குறையவும் வாய்ப்புகள் உள்ளது. அதே நேரத்தில் சனியும் கும்பராசிக்கு வருகிறார். 6க்கு அதிபதியான 6ஆம் இடத்தில் வரும்பொழுது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நல்ல பலன்களும் இடையே வந்து உங்களை சேரப்போகிறது. கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்ற எதற்கு ஏற்ப நல்ல பலன்களையே
உங்களை வந்து சேரப்போகிறது. எதிரிகளின் தொல்லை குறையப் போகிறது. அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடி வரப்போகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தீங்கு விளைவித்தவர் விலகிச் செல்ல காலமாக உள்ளது. இது அனைத்தும் சனியின் பாதசாரத்தில் செவ்வாய் சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது இந்த பலன்கள் அனைத்தும் கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கொடுக்கப் போகின்றார். நாம் முதலில் சனிப்பெயர்ச்சியை பார்த்தோம். சனிப்பெயர்ச்சிக்கான கன்னிராசி அன்பர்களான நல்ல பலன்களை என்னென்ன என்பதை பார்த்தோம். அதற்கு சனிப்பெயர்ச்சிக்கு அடுத்தபடியாக குரு பெயர்ச்சி காலம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் குருவானவர் 3 முறை பெயர்ச்சி ஆகிறார். அதற்கான பலன் என்னென்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். கும்பராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது சகட யோகம் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் எல்லாம் கிடைக்கும். ஒரு தொகை செலவழித்த பிறகே அடுத்த தொகை உங்கள் கரங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்கள் உடல்நிலையில் கூடுதல் கவனம் வைத்துக்கொள்வது இக்காலகட்டங்கள் நல்லது. மீனத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது மிக சிறந்த நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி கொடுக்கப் போகிறார். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் முன்னேற்ற பாதையில் உங்களை அழைத்து செல்லப் போகிறார் குரு பகவான். வருமானம் மிதமிஞ்சியதாக உங்களுக்கு வருமானம் அதிகமாக இக்காலகட்டங்களில் காணப்போகிறது. மிதமிஞ்சிய வருமானமாக காணப்போகிறது. ஆலய திருப்பணிகளையும் முன்னின்று நடத்தும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. மேசகுருவில் சஞ்சரிக்கும் காலத்தில் நிதானத்தோடு செயல்படுவது உங்களுக்கு மிக மிக நல்லது. விரயங்கள் அதிகரிக்கும் காலமாக இது உள்ளது. பகை வளரும் காலமாகவும் உள்ளது. உறவினர்களால் தொல்லைகள் ஏற்படும் காலமாகவும் உள்ளது. உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் கூட ஏற்பட இக்காலகட்டங்களில் அமையப்போகிறது. இது அனைத்தும் குரு 3 முறை பயிற்சியாகும் சனிப்பெயர்ச்சி காலத்தில் குரு பகவான் 3 முறை பயிற்சியாகும் காலங்களில் குரு பகவான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் நற்பலன்களும் ஆகும். இப்பொழுது சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி பார்த்தோம். இதற்கு அடுத்த பயிற்சியான இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் ராகுகேதுகள் 2 முறை பயிற்சி ஆகிறார்கள். இந்த ராகுகேது பயிற்சி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி நல்ல காலமாக இருப்பது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். 21/3/2022 நடைபெறும் ராகுகேது பயிற்சியின் போது மேசத்தில் ராகுவும் துலாமில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். மறைவிடங்களில் பாம்பு கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது நன்மையே செய்யும் இடமாக அமையப் போகிறது. சுயநலமற்ற கிரகம் என்பதால் இருக்கும் இடத்தை பொறுத்தே பலன் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. பணம் விரயம் அதிகரித்தாலும் அதற்கு பயன்பட வேண்டியது. பணம் விரயங்கள் ஏற்பட்டாலும் அதாவது நல்ல செலவுகளுக்காகவே அந்த பணம் விரயமாக செலவழிப்பீர்கள். தனஸ்தானத்தில் கேது இருப்பதால் எந்த வகையிலாவது உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். தேங்கிய காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். வீடு இடம் வாங்கும் யோகங்கள் இக்காலகட்டங்களில் அமையப் போகிறது. தொழிலில் மாற்றம் செய்வதால் நல்லது என்று நினைப்பவர்களுக்கு நன்மையாக அமையப் போகிறது.
குடும்ப சுமைகள் கூடுதல் சுமையாக அமையப் போகிறது. 8/10/2023 நடைபெறும் 2வது ராகுகேது பயிற்சியின் போது மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் சஞ்சரிப்பார்கள். இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத மாற்றம் இல்லந்தேடி வரும். பயணங்கள் அதிகரிக்கும் காலமாக இக்காலங்கள் அமையும். வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு சென்று பணிபுரியும் விருப்பமுள்ளவர்களுக்கு அழைப்புகள் தேடி வரும் காலமாக உள்ளது. கல்யாண முயற்சியில் தடைகள் ஏற்பட்டாலும் நல்ல வரம் வந்து உங்களை சேரும். ஜென்மத்தில் கேது இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக தொல்லைகள் ஏற்படலாம். நினைத்த காரியத்தை செய்து முடிக்க இயலாமல் போனாலும், நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க முடியவில்லை என்று நினைத்தாலும் வருத்தப்பட வேண்டியதில்லை. சிறிது காலங்கள் கழித்து அந்த காரியம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அடிக்கடி வரும் காலமாக இந்த காலம் அமைகிறது. எதையும் யோசித்து செய்வது, எதையும் ஒரு முறை 2 முறை நன்றாக யோசித்து செய்வது இக்காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மையை பயக்கும். இக்காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடத்தில் சென்று பார்த்து கொள்வது மிக நன்மையை பயக்கும். இதற்கு அடுத்தபடியாக நாம் சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகுகேது பயிற்சிகளை பார்த்தோம். இதற்கான பரிகாரங்களும் இதற்கான தெய்வ வழிபாடு முறைகளையும் இப்பொழுது பார்ப்போம். அதாவது கன்னி ராசி அன்பர்கள் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் சனிப்பெயர்ச்சி காலங்களில் நீங்கள் சனிக்கிழமை அன்று அல்லது காலபைரவரையும் ஜீவசமாதிகளான அதாவது குருமார்கள், அதாவது ஞானிகள், யோகிகள், மகான்கள் என்ற ஜீவசமாதிகள் சென்று வழிபாடு முறைகள் செய்து விளக்குகளை ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனைகள் செய்து வந்தீர்களானால் சனிப்பெயர்ச்சி காலங்களில் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நன்மையே கொடுப்பார் அந்த சனி பகவான் என்று. இந்த சனிப்பெயர்ச்சி காலங்களில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தையும் சனி பகவானையும் மற்றும் ஜீவசமாதி ஆகிய குருமார்களை வணங்கி சனிப்பெயர்ச்சி காலத்தில் உங்கள் தடைகளை அனைத்தும் நீக்கி ஒரு பொன்னான ஒரு நல்ல காலமாக மாற்றிக்கொள்ள இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்வது மிக மிக இக்காலகட்டங்களில் நல்லதாக அமையும். அதற்கு அடுத்தபடியாக வியாழந்தோறும் விரதமிருந்து குரு வழிபாட்டை மேற்கொள்வதோடு இல்லத்தில் பூஜை அறையில் குரு பகவானுடைய படத்தை வைத்து குரு கவசம் பாடி, அதாவது சித்தர்கள் பாடலாக இருக்கலாம் அல்லது குரு கவசம் பாடி பிரார்த்தனை செய்து வந்தீர்களானால் இக்காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மையை அந்த குரு பகவான் வழங்குவார் என்று. இது அனைத்தும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வழிபாட்டு முறைகளும் வணங்கக்கூடிய தெய்வங்களும் ஆகும். மறக்காமல் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் விளக்கேற்றி சனி பகவானையோ அல்லது உங்களோட முன்னோர்களான குலதெய்வ வழிபாடுகளையோ, அதற்கு அடுத்தபடியாக பெருமாள் கோவில் சென்று அந்த பெருமாள் கோவில் சென்று உங்களுடைய நரசிம்ம பெருமாளை இக்காலகட்டத்தில் வணங்கி வந்தால் பொருளாதார பிரச்சனைகளும் உங்களுடைய அனைத்து தடைப்பட்ட காரியங்களும் நிறைவேறும் காலமாக இக்காலம் உங்களுக்கு அமையும். அதாவது புதன்கிழமை தோறும்
நரசிம்ம பெருமாளிடம் சென்று உங்களுடைய குறைகளை வைத்து பிரார்த்தனை செய்தீர்களானால் நல்ல காலமாக இந்த காலம் அமையும். அதற்கு அடுத்தபடியாக ராகுகேது பயிற்சிகள் காலங்களில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுவென்றால், அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நேரங்களிலோ மற்றது ராகுகேது நேரங்களிலோ துர்க்கை அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்து வந்தீர்களானால் உங்களுடைய எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ராகுவால் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி, துயரங்கள் நீங்கி நன்மையே அளிக்கும் ராகுவாக மாறுவார். கேது இக்காலகட்டங்கள் இந்த கேதுக்கான பரிகாரம், நீங்கள் மறக்காமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகம்புல் சாத்தி விநாயகப் பெருமானை வழிபட்டு விநாயகர் சதுர்த்தி, அதாவது சங்கடகர சதுர்த்தி விரதமிருந்து வெள்ளருக்கம் மாலை அல்லது அருகம்புல் மாலை சாத்தி கணபதியை வணங்கி வந்தீர்களானால் அந்த கேதுவால் வரும் தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நல்ல பலனாக அந்த கணபதி வணங்குவார் என்று சொல்லி, இது அனைத்தும் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையாக நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு முறையாகும். இந்த வழிபாடு முறைகளை செய்து இக்காலகட்டங்களில் நல்லதோர் பயனையும் நல்லதோர் இதையும் பெற வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் அருணாச்சல குரு சார்பாகவும் ஸ்ரீ வாழ அன்னை குரு அன்னை சார்பாகவும் எனது குருநாதர் சத்குரு சார்பாகவும் இந்த அன்பான வாய்ப்பினை கொடுத்த கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி என்று நன்றி கூறி, இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் இந்த சேனலை கிளிக் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் என்று கூறி, மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த இந்த காணொளியை காக்கும் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். ஓம் ஓம் ஓம்.